ரியல்மி C30s சார்ஜிங் எரர் கம்ப்ளைண்ட் வர மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் லைன் இதுவும் இங்கே வந்து ஜிஆர் வேல்யூ வந்திருக்காது. அதே மாதிரி இந்த பேட்டரி ஐடி லைனு இதுக்கும் ஜிஆர் வேல்யூ வராமல் இருந்துச்சுன்னா அதோட கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கும். நீங்கள் எடுத்துட்டு இந்த இது வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ வருது, அங்கே வரலைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் ஜம்பர் அடிச்சிங்கன்னா ரெடி ஆகும். அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட் இப்போ என்கிட்ட இந்த 2 பாயிண்ட்லையுமே ஜிஆர் வேல்யூ வரல. ஸோ இது வரைக்கும் வருது. ஸோ நான் இங்கே வந்து 2 ஜம்பர் அடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஜம்பர் அடிச்சிருக்கேன். லைட்டாக ஜூம் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 2 லைன் ஜம்பர் அடிச்சா அப்படியே திருப்பினோம்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் லைனு ஐடி லைனு ரெண்டுமே அடிச்சாச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜிங் சிம்பிள் காட்டுது. இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். முன்னாடி சார்ஜிங் எரர் அப்படின்னு நீங்கள் வந்தது. ஓகே, சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 1.4 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ சக்ஸஸ். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே ஆகும். ரியல்மி C30s அப்படியே கட் பண்ணிக்கிறத